ஸோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண விஜய் சார் படம் இதுதான். அதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ணதில்லை. ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணல. இப்போ கோட்டில் தான் மீட் ஆனாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த படத்துலேயே பார்த்தா பாடல்கள் மட்டும்தான் யுவன் சார் பண்ணியிருந்தாரு, பேக்ரவுண்ட் எல்லாம் கார்த்திக் ராஜா சார் பண்ணியிருந்தாரு. என்ன நடந்தது சார்? ஏதாவது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா சாங்ஸ்க்கு எல்லாமே நிறைய ஆப்ஷன் கொடுத்தாரு. ஒரு டியூனுக்கு இப்போ எத்தனை தருவார் தெரியும், அப்போ 5-6 ஆப்ஷன் தருவார். அப்புறம் சுந்தரண்ணை நான் கேட்குறது, சுந்தரண்ணை ப்ரொடியூசர் கேட்குறது, விஜய் சார் கேட்குறது, எல்லாருக்கும் பொதுவாக பிடிச்ச ஒரு டியூன் இருக்கும்ல, அது செலக்ட் ஆகி போகும், அதை ரெக்கார்ட் பண்ணுவார் நினச்சி. அதெல்லாம் ரொம்ப கூல் எவ்ரி திங். பட் நாங்கள் எங்களோட டபுள் பாசிட்டிவ் போய் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணதும் அவர் வந்து காதல் கொண்டேன் அவரோட அதே டைமில் அது ரீ ரெக்கார்டிங் வந்துருச்சு. இப்போ அவர் வந்து ரீ ரெக்கார்டிங் குறைஞ்சபட்சம் அப்போ 40 நாள் பண்ணுவார், 35 நாள் 40 நாள் அப்போ எடுத்துக்குவார் யுவன் சார். ஸோ அந்த 40 நாளுக்கு டைமுக்கு காதல் கொண்டேன் தான் டேலி ஆகுது, எங்களுது டேலி ஆகாது. எங்களுது 10 நாளில் பண்ணாதான் நாங்கள் ரிலீஸ் கொண்டு வர முடியும். அப்படிங்கிறப்ப அவர் கொடுத்த ஆப்ஷன் ஜி அண்ணா என்னை விட அண்ணா சூப்பராக பண்ணுவார், உடனே நடக்கும், அப்பா மாதிரி உடனே வேலை நடந்துடும், 5 நாளில் நடந்துடும், உங்களுக்கு 7 நாளே அதிகம், 5 நாள் நடந்துடும். நான் வந்து சும்மா ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே பார்த்துக்கிறேன், டெய்லி பார்த்துக்கிறேன், அண்ணா பண்ணிட்டுனாரு. அவர் பயங்கர ஹாப்பி, எனக்கு நான் பயங்கர ஹாப்பி. அதனால டெய்லி அதே மாதிரி யுவன் சார் ஈவினிங் எவனா வந்துருவார், வந்து இந்த ரீல்ஸ் ஃபுல்லாக ரன் த்ரூ பார்ப்பார். இந்த மாதிரி 4-5 டேஸில் முடிச்சிட்டார். விஜய் சார் வந்து ரீ ரெக்கார்டிங் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி, மிரட்டிட்டாப்லையா சொல்லிட்டு. அதுதான். அதுக்கப்புறம் ஏன் அந்த கேப்புங்கிறது சத்தியமாக எனக்கே தெரியாது. ஓகே, அது ஒரு வேளை கரெக்டான படம் மாட்டலையா அல்லது இவர் போய் அப்ரோச் பண்ணலையா, அது என்னன்றது அது அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும்.